Hello friends, வணக்கம். Welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பன்னீர் தம் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேரினேட் பண்றதுக்கு 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாமே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப் புதினா கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாமே சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 200 கிராம் பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 6 கப் தண்ணி விட்டுருக்கேன். அது கூட 2 பிரியாணி இலை, 4 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 1 ஜாவித்ரி, 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இது கூட அரிசி சேர்த்துக்கலாம். 2 கப் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்து வச்சுருக்கேன், அது இப்போ சேர்த்துக்கலாம். அரிசி ஃபுல்லாக வேகக்கூடாது. ஒரு 60% வெந்ததும் நம்ம அரிசியை தனியாக எடுத்துடலாம். அரிசி 60% வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி மட்டும் தனியாக எடுத்துடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் பாத்திரம் வச்சுட்டு சூட் பண்ணுங்கள். 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 2 வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சது சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளி வெட்டி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போது குக் பண்ணி வச்ச ரைஸ் மேலே சேர்த்துக்கலாம்.
ரைஸை நல்லா சமமாக இப்படி பரப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு கை புதினா கொத்தமல்லி, வறுத்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். saffron மில்க் சேர்த்துக்கலாம். வெதுவெதுப்பான பாலில் saffron ஊற வச்சு வச்சுருக்கேன், அந்த பால் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தம் வைக்க போகிறோம். சில்வர் ஃபாயில் போட்டு மூடிட்டு தம் வச்சிடலாம். இருபது நிமிஷம் சிம்ல வச்சுட்டு தம் வைங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம். உங்களோட பாத்திரம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஒரு தோசை தவா வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சு தம் வைங்க, அப்போ அடி பிடிக்காது. இப்போ நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணிட்டோம், பாருங்க எப்படி இருக்கு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட பன்னீர் தம் பிரியாணி ரெடி. கூட ரைத்தா வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹாட் பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.